ஹாய்ப்பா, வாங்க நம்ம ரதியின் உலகம் சேனல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை தள்ளி விடாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து சுகர் சம்மந்தப்பட்டது. சரியா? அதுக்குள்ளே மருந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம் நம்ம வெளியில். சரியா? வெளியில் இப்போ எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அது என்னதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லலாம். சரியா? நீங்கள் வீடியோவை தள்ளி விடாமல் பாருங்கள், லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. சரியா? இது வந்து ரொம்ப சுகர் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது எடுத்தே ஆகணும். நம்ம மாத்திரைகள் வந்து கெமிக்கல் கலந்துருக்கும். இது வந்து கெமிக்கல் கிடையாது, உண்மையான ஒரு நல்ல பாரம்பரியமான ஒரு குணமுள்ள மருந்து. சரியா? அந்த மருந்தை தான் நம்ம இப்போ காட்டுக்கு போய் எடுக்க போகிறோம். சரியா? எடுக்க போகிறோம். அதனால் அந்த வீடியோஸை தள்ளி விடாமல் பாருங்கள். ஆமாம், இது வந்து நிறைய பேருக்கு சுகர் இருக்குது. சத்தியமாக நம்ம எவ்வளோ தான் இன்சுலின் எடுத்தாலும், எவ்வளோ தான் மாத்திரை போட்டாலும் அதில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரவே மாட்டேங்குது. சரியா? சுகரு. அதனால் இந்த மருந்தை நீங்கள் கண்டினியூவாக தள்ளி விடாமல் பாருங்கள். 500, 300 இது ஒருத்தங்க மருத்துவ குறிப்பு சொன்னாங்க. இது எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு சுகர் இருக்குது. அதுக்காண்டி இந்த மருந்து நாங்கள் காட்டுக்கு இப்போ எடுக்க போகிறோம். சரியா? காட்டுக்குள்ளே தான் நிற்கும். இது வந்து வெளியிலலாம் நிற்காது, அவுட்டரில் தான்ப்பா நிற்கும். சரியா? அது நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து டெய்லி போய் ஆய முடியாது, ரொம்ப தூரம் இருக்குது. சரியா? அதனால் நம்ம ஒரு கவர் கொண்டு போய் ஒரு வாரம் தேவைப்படுற அளவுக்கு அந்த பூவை பறிச்சுட்டு வர போகிறோம். பறிச்சுட்டு வந்து அது என்ன பூன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் அதை எப்படி சாப்பிடணுங்கிறத நான் உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்லுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை தள்ளி விடாமல் பாருங்கள் லாஸ்ட் எண்டு வரைக்கும். ஓகேவா? வாங்கங்க, நம்ம போகலாம், காட்டுக்கு போகிறோம். நீங்களும் வாங்க பார்க்கலாம். சரியா? வாங்க, தள்ளி விடாமல் பாருங்கள், நம்ம போவோம். அப்படி இது வந்து மருத்துவ குறிப்பு, எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள். இப்போ மறைய புரட்டு அப்படியே வந்திருக்கோம். வாங்க நம்ம அதை பூவை பறிக்கலாம். சரியா? பார்த்தீங்களா? இதாங்க அந்த பூ, மருந்துக்குள்ள பூவு. நீ எங்கம்மா காட்டுத தாயி? இங்கே காட்டு தாயி ஈஸ்வரி. அந்த பூவை தாங்க பறிக்க வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து சுகருக்கு ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு இது சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி நாங்கள் காட்டுக்குள்ள வந்து பறிக்க வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இது வந்து பூவை தான் சாப்பிட சொன்னாங்க. நான் அந்த மொட்டோட சேர்த்து ஆயிடுறேன். ஏன்னா அதில் தான் துவர்ப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? அதனால் மொட்டோட சேர்ந்து ஆயிடுறேன். வாங்க அப்படி பறிக்கலாம். உங்கள் ஏரியாவில் நிற்கா பாருங்கள். இது வந்து பறிச்சுட்டு இது எப்படி சாப்பிடணுன்னா சொல்லவா? இப்போ கொஞ்சம் லேட்டாகி சொல்லலாமா? இது வந்து சாப்பிட பக்குவம் இருக்குங்க. நான் சொல்லுதேன், இந்த பூவை ஆஞ்சிட்டு சொல்லுதேன். சரியா? எப்படி இருக்கு முருகா? அப்படியே எடு. முருகா அப்படியே எடுத்து விட. இப்போ பாருங்கப்பா, எப்படி எங்கெல்லாம் அந்த முன்னுக்குள்ள சுற்றி அந்த மருந்து தாண்டி வாங்குற பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. சூப்பரா இருக்கா? தலையில் வச்சுக்கோ. தலையிலையும் வைக்கலாம், இப்படி சாப்பிடையும் செய்யலாம். ஏன்னா அலசாமல் சாப்பிடக்கூடாது, அதுக்காண்டி அலசாமல். பூவை ஏன் அது ஒரு பூ தானே? அப்படி நாங்கள் மருந்துக்கு இது எடுத்துகிட்டு இருக்கோம். நான் இது எப்படி சாப்பிடணுங்கிறத நான் பூ பறிக்க தாண்டி நீங்கள் பார்க்கிங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது எப்படி சாப்பிடணும், எந்த டைம் சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஆமாம், அதனால் தள்ளி விடாமல் பாருங்கள். தள்ளி விட்டீங்கன்னா இதோட அருமை உங்களுக்கு தெரியாது சத்தியமாக. அதனால் நான் பூ பறிச்சிட்டு இருக்கேன். சரியா? பூ பறிச்சுட்டு இது எப்படி சாப்பிடணுங்கிறத கண்டிப்பாக சொல்லுவேன். வீடியோவை தள்ளி விடாமல் பாருங்கள். சரியா? தங்கங்களா, சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக பாருங்கள். நிறையா பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. சப்போஸ் உங்களுக்கும் தேவை, இந்த மாதிரி இந்த பூ தேவைன்னா சொல்லி அட்ரஸ் போட்டு விடுங்க. நாங்கள் பறித்து கூட உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் கொரியர் பண்ணி விடுதோம். சரியா? ஆமாம். என்ன முருகா, உனக்கு பறித்து தரணுமா? உனக்கு என்ன சுகராக இருக்குது முருகா?
எனக்கு சுகரா இருக்கும்போது ஓடிட்டான் பார்த்துக்க. ஒரு லேடிஸ் நானே தைரியமா ஒரு லைவ் போட்டுக்கிட்டு ஒரு வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளை நீ என்னடா ஓடி ஓடி ஒளித வீடியோஸை பார்த்து ஒன்னெல்லாம் என்ன செய்யண்டா? ஏன் முருகா, இது உண்மையில சொல்றத ரொம்ப மருத்துவ குணம். இது வந்து நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணுங்கப்பா. சரியா? இது வேஸ்ட்டுன்னு நினச்சி தள்ளி விட்றாதீங்க. இந்த வீடியோஸை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இது எப்படி சாப்பிடணுங்கிறது லாஸ்ட் எண்டில் தான் சொல்லுவேன், பறித்து முடிச்சதுக்கப்புறம். சரியா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது மருத்துவ குணம் வாய்ந்தது. சரியா? இது வந்து எப்படி சாப்பிடணும்னா இப்போ நான் ஒரு செகண்டில் சொல்லுவேங்க. சரியா? எதுக்காண்டி நான் லாஸ்ட் எண்டில் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் தள்ளி விட்டுருவீங்க. அதுக்காண்டி தான் சொல்லாமல். எப்படி முருகா? அப்படியே முருகாவை லைட்டாக திருப்பி எடு. அவனும் ஃபேமஸ் ஆகிட்டோம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக. மாடு மேய்க்கிறது எப்படி முருகா? இதெல்லாம் ரொம்ப இது இந்த மாதிரிலாம் யார் முருகா பார்க்க படித்தாலும் அம்மா முருகா இது வந்து உங்கள் அக்காளுக்கு யூஸ் ஆகும் முருகா. இப்படி அலசணும்ப்பா. இப்படி ஆவாரம் பூவை இப்படி தட்டில் வச்சுக்கிட்டு இப்படி அலசணும். ஆமாம், அலசுனா டஸ்ட்டுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வடியை போடணும் பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்லாங்கிறத சொல்லுதேன். ஓகேவா? பாருங்கப்பா, இந்த பூவை வந்து இப்படி தான் நம்ம வந்து அலசி இது இப்படி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கணும், பியூர் காட்டன். சரியா? அந்த காட்டன் துணியில் இப்படி உதுத்து போட்டு இப்படி ஆஞ்சி காம்பு இல்லாமல் ஆஞ்சி தண்ணியெலாம் வாடினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 நாள். சரியா? நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால தேவைன்னா 4 நாள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 நாள் கூட வச்சுட்டு ரொம்ப போயிட்டுனா தூர போட்டுட்டு நம்ம வேறு இருந்து ஆஞ்சிட்டு வந்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி தாங்க. ஆமாம், இது வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் தள்ளி விடாமல் பார்க்கணும். சரியா? சொல்லிடலாமா எப்பவுமே? ஆமாம், இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுலாங்க. சரியா? ஒரு 6 மணி 7 மணி நம்ம டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூவை ஒரு 10 நறுப்பாங்க. இந்த மாதிரி மொட்டாக இருந்தால் கூட ஓகே. நறுப்பாங்க மொட்டு. இந்த மாதிரி மொட்டு ஒரு 10 மொட்டு எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்துட்டு நல்லா வெதுவெதுப்பான வெந்நீர், 1 டம்ளர் வெந்நீர். இது நல்லா சவைச்சி இறக்குனதும் 1 டம்ளர் வெந்நீர் குடிங்க. சரியா? இது சவைச்சி நல்லா நம்ம வாயில் நம்ம எந்த அளவுக்கு மென்ன முடியுமோ அந்த அளவுக்கு மென்னணும். ஏன்னா தோப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. நானே சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்ப ரொம்ப தோப்பாக இருக்குது. சரியா? ரொம்ப கசப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்குதுல்ல, எனக்கே சமைக்கணும் அந்த மாதிரி இருக்குது. 1 டம்ளர் வெந்நீர் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுகர் நார்மலாக குறையும். சரியா? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பரான அருமையான மருந்து. இது சைடு எஃபெக்ட் கிடையாது. சரியா? பியூர் நம்ம நாட்டு மருந்தோட இது வந்து எஃபெக்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாரம் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சுகர் செக் பண்ணுங்கள். 1 வாரம் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் திருப்பியும் சுகர் செக் பண்ணுங்கள். லெவல் சூப்பராக குறையும். இதை கண்டினியூஸாக எடுங்க. கிடைக்காதவங்க இந்த இதுக்கு நீங்கள் மெசேஜ் போடுங்க. நாங்கள் முடிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு பேக் பண்ணி கொரியர் போட்டு விடுவோம். சரியா? கொரியர் காசு மட்டும் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு விடுவோம். கொரியர் காசு போட்டு விட்ருங்க. ஓகேவா? கண்டிப்பாக அனுப்புவோம். சரியா? நான் போட்டுக்க இப்போ வாய் தோப்பு தாங்க முடியல, அந்த மாதிரி இருக்குது பாய்ப்பா. சரியா? அந்த வீடியோஸ் தள்ளி விடாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். சரியா? பாய்.